பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கவலைகள் நிறைந்த வாழ்க்கையில் இசை, நாடகம், சினிமா போன்ற கலைகள்தான் நமக்கு சின்ன சின்ன சந்தோஷங்களை தந்து செல்கின்றன. இந்த கலைகள் இல்லா வாழ்க்கையை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அல்லும் பகலும் உழைக்கும் மனித வாழ்வில் களைப்பை நீக்கி கலகலப்பாய் வைத்திருப்பது சினிமா கலை. பெரிய பெரிய கப்பல்கள் மிதந்த கலைக்கடலில் பாய்மரக்களத்தில் பயணத்தை தொடங்கி வெற்றி இலக்கை தொட்டவர் நாகேஷ். சொந்த வாழ்க்கையில் சோகம் இருந்தாலும் மற்றவரை சிரிக்க வைத்த மகத்தான கலைஞன். ஆரம்பத்தில் வாய்ப்பு கேட்டு சினிமா கம்பெனிகள் வாசலில் இவர் நின்றார். அதன்பின் தங்கள் படத்தில் சின்ன ரோலிலாவது இவர் நடிக்க வேண்டுமென சினிமா கம்பெனிகள் இவர் வீட்டு வாசலில் நின்றன. சினிமாவில் அறிமுகமானதால் பெருமையடைந்தவர்கள் பலர். இவரை அறிமுகம் செய்ததால் பெருமை பெற்றது தமிழ் சினிமா. ஒரு நூற்றாண்டின் பெரும்பகுதியை நடிப்பால் ஆட்சி செய்தவர், நம்மை சிரிக்க வைத்தவர், கலங்க வைத்தவர், நடனத்தால் ஆச்சரியப்பட வைத்தவர். முகத்தைப் போலவே இவர் மனதிலும் எத்தனை எத்தனை வடுக்கள். வலியை தனக்குள் வைத்து கொண்டு ரசிகர்களை வயிறு வலிக்க சிரிக்க வைத்து வரலாற்றில் தடம் பதித்த நாகேஷின் இனிய நினைவுகள் இன்றும் தொடர்கிறது. ஜெமினி எஸ். வாசன் தமிழில் பிரம்மாண்ட படங்களை தயாரித்த முதல் தயாரிப்பாளர். இவரது சந்திரலேகா படம் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது. ஒரு நாள் நாகேஷ் வீட்டு தொலைபேசி ஒலிக்கிறது. உட்கார்ந்தபடியே போனை எடுக்கிறார் நாகேஷ். போனில் பேசியவர், நான் ஜெமினி எஸ். வாசன் பேசுறேன், ஆர்டிஸ்ட் நாகேஷ் இருக்காரா என்று கேட்டதும் உட்கார்ந்திருந்த நாகேஷ் உடனே எழுந்து நின்று விட்டார். வாசன் எத்தனை பெரிய தயாரிப்பாளர், அவரை போன் செய்து பேசுகிறாரே என நாகேஷிற்கு ஆச்சரியம், படபடப்பு. நான் உங்களை சந்திக்கணுமே என்று வாசன் சொன்னதும், நானே வந்து உங்களை பார்க்கிறேன் என்ற நாகேஷ் அடுத்த சில நிமிடங்களில் ஜெமினி ஸ்டுடியோவில் இருந்தார். தன்னை அத்தனை பெரிய தயாரிப்பாளர் வாசன் எழுந்து நின்று வரவேற்றது நாகேஷிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த அடக்கம்தான் இந்த அளவுக்கு அவரை உயர வைத்தது என்பது நாகேஷுக்கு புரிந்தது. நான் மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம் எடுக்கிறேன், அதில் நடிக்க முடியுமா என்றார் வாசன். ஓ, தாராளமாக என்று நாகேஷ் மகிழ்ச்சியுடன் சொல்ல, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் என்று வாசன் கேட்க, வழக்கமாக தான் வாங்கும் குறைந்த சம்பளத்தை சொல்லி அதையும் பேரம் பேசி அவர் இன்னும் குறைத்து விட்டால் என்ன செய்வது என்று யோசித்த நாகேஷ் அப்போது வாங்கிக் கொண்டிருந்த சம்பளத்தை விட அதிகமான தொகையை சொன்னார். வாசன் பேரம் எதுவும் பேசாமல் நாகேஷ் கேட்ட சம்பளத்தை அப்படியே தர சம்மதித்தார். இவ்வளவு நல்ல மனிதரை தவறாக நினைத்து அதிக சம்பளம் கேட்டுவிட்டோமே என்ற குற்ற உணர்வு நாகேஷிற்கு ஏற்பட்டது. உடனே தான் வழக்கமாக வாங்கும் சம்பளத்தை சொல்லி, இவ்வளவுதான் வாங்குறேன், அதை மட்டும் நீங்க கொடுத்தா போதும் என்றார். பரவாயில்லை, நீங்கள் கேட்டீர்கள், நானும் கொடுப்பதாக சம்மதித்து விட்டேன். அதற்கு பின் அதை குறைப்பது சரியல்ல என்று வாசன் புன்சிரிப்போடு சொல்ல, நாகேஷ் மனதில் வாசன் இன்னும் உயர்ந்து நின்றார். மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தில் துப்பறியும் சாம்பு மாதிரியான கேரக்டரில் நடித்தார் நாகேஷ். தன்னை அறியாமல் குற்றங்களை கண்டுபிடிக்க காரணமாக இருப்பது போல் சம்பவங்கள் அமையும். இந்த படத்தில் நாகேஷ் நடித்த எல்லா காட்சிகளும் ரசிகர்களை வாய்விட்டு சிரிக்க வைத்தன. ஒரு படத்தின் பாடல் காட்சியில் நாகேஷ் நடித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் நடிக்கும் முதல் பாடல் காட்சி. அதுவரை பாடல் காட்சியில் நடித்த அனுபவம் அவருக்கு கிடையாது. அவர் அதுவரை நடனம் ஆடியதே இல்லை, நடனமும் கற்றுக்கொள்ளவில்லை. பாடலின் ஆரம்ப வரிகளில் நாகேஷ் மரத்தில் உட்கார்ந்திருப்பது போலவும் அதன் பின் மரத்திலிருந்து கீழே குதிப்பது போலவும் படமாக்கப்பட்டது. அதுவரை நடனம் ஆட வேண்டிய தேவை ஏற்படாததால் நிம்மதியாக இருந்த நாகேஷிடம் டைரக்டர், அடுத்த வரிய நீ பாடிக்கிட்டே நடனம் ஆடணும் என்று சொன்னதும் பாடல் ஒலிக்க நாகேஷ் சில ஸ்டெப்ஸ்களை ஆடிக்காட்ட டைரக்டருக்கு அது திருப்தியாக இல்லை. அப்போது அங்கிருந்த படத்தின் தயாரிப்பாளர், நடனம் தெரியாதவனையெல்லாம் படத்துல போட்டு என் உயிரை வாங்குறாங்க என்று சொன்னது நாகேஷ் காதில் விழுந்தது. உடனே டைரக்டரிடம் போய், எனக்கு இப்ப நடிக்கிற மூடில்ல, என்னால இப்ப சரியா டான்ஸ் ஆட முடியாது, அதனால நாளைக்கு இந்த பாட்டை எடுக்கலாம் என்று சொன்ன நாகேஷ் நேரே வீட்டுக்கு வந்தார்.
அவர் இளமை பருவம் பார்த்தீங்கன்னா கோவையில் பிஎஸ்ஜி காலேஜில் படித்தவர். அவர் படிக்கும்போதே ரொம்ப ஜாலியாக எல்லாத்தையும் நகைச்சுவை பண்ணி காமிச்சு அப்போவே நம்ம கல்லூரி மாணவர்கள் மத்தியில் மிக சிறந்த நடிகராக வருவடா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னதாக சொல்கிறாங்க. பட் அதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அவர் இங்கிருந்து சென்னை போய் சென்னையில் நாடகத்துல எல்லாம் நிறைய நடிச்சு அப்போ நாடகத்தில் நடிக்கும் போதே இவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நகைச்சுவை உணர்வு இருந்ததுனால பாலச்சந்தர் படம் என்றால் அவருக்கு வெள்ளம் சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ ஒரு ஜாலியாக அவர் என்ன சொன்னாலும் செய்வார். குதினா குதிப்பார், நடன நடப்பார், படுனா படுப்பார், விடுனா விடுவார். பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இவரை மாதிரி நகைச்சுவையில் முத்திரை பதிக்கிறதுக்கு வேற யாருமே கிடையாது. அந்த மாதிரி நடித்த ஒரு மிகச்சிறந்த நடிகர். இவர் 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்குன்னா அந்த 24 மணி நேரமும் ரொம்ப பிஸியாக இருந்தவர் நாகேஷ் அவர்கள். இவருடைய இதே பாடி லாங்குவேஜ் தான் வச்சு நம்ம வடிவேலு சார் மிகப்பெரிய அளவில் காமெடியில் ஒரு முத்திரை பதிச்சார். அதனால் காமெடின்னு சொன்னால் அண்ணன் நாகேஷ் அவர்கள் தான். அவர்கள் இருந்தாலும் மறைந்தாலும் அவருடைய பேரும் சரி, அவருடைய நடிப்பும் சரி, ஒரு காலத்திலையும் யாரும் எந்த ஜனங்களும் மறக்க மாட்டாங்க. தயாரிப்பாளர் சொன்னது நாகேஷ் காதில் திரும்ப திரும்ப ஒலித்துக் கொண்டிருந்தது. வீட்டிற்கு வந்தவர், காப்பி சாப்பிட்றீங்களா, சாப்பாடு கொண்டு வரட்டுமா அப்படின்னு யாரும் என் ரூம் கதவை தட்டக்கூடாது, யாரு ஃபோன் பண்ணாலும் நாகேஷ் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடுங்க என்று வீட்டில் இருந்தவர்களிடம் கட்டளையிட்டு விட்டு தன்னுடைய அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டார். அறையிலிருந்த ஒரு ரெக்கார்ட் பிளேயரில் மேற்கத்திய இசைத்தட்டை சுழல விட்டார். இசைக்கேற்றபடி திரும்ப திரும்ப வெவ்வேறு விதமாக ஸ்டெப்ஸ் போட்டு ஆடினார். வெறி வந்தவர் போல் ஆடிக்கொண்டிருந்தார். இரவு முழுவதும் ஆடிக்கொண்டே இருந்தார். மறுநாள் படப்பிடிப்புக்கு வந்த நாகேஷ் ஒவ்வொரு பாடல் வரிக்கும் 3 விதமாக ஸ்டெப்ஸ் போட்டு ஆடினார். அதை பார்த்த டைரக்டருக்கு ஆச்சரியம். எல்லாமே அருமையாக இருந்தது. இதை பயன்படுத்துவது என திணறிய டைரக்டர் நாகேஷிடம், எப்படி நாகேஷ், நேத்து இதே பாட்டுக்கு ஆட எவ்வளவு கஷ்டப்பட்ட, இன்னைக்கு பிரமாதமா ஆடிட்டியே, ஒரே நாள்ல எப்படி கத்துக்கிட்ட என்று ஆச்சரியப்பட்ட அந்த டைரக்டர் தான் பல வெற்றி படங்களை தந்து ரசிகர்களால் இயக்குனர் திலகம் என புகழப்பட்ட KS கோபாலகிருஷ்ணன். சர்வர் சுந்தரம், எதிர்நீச்சல் போன்ற வெற்றி நாடகங்களை தொடர்ந்து நாகேஷுக்கு ஒரு முக்கிய வேடம் கொடுக்க வேண்டும் என்ற முடிவுடன் K. பாலச்சந்தர் எழுதிய நாடகம் நீர்க்குமிழி. ஒரு டாக்டர் மருத்துவமனை ஒன்று நடத்துவார். அவருக்கு ஒரே மகள், மகளும் டாக்டர். மகள் திருமணம் செய்து இல்லறத்தில் ஈடுபடாமல் மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என தந்தை விரும்புவார். காலில் அடிபட்டு அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கும் கால்பந்து வீரரை டாக்டரின் மகள் காதலிப்பார். தந்தை அதை எதிர்ப்பார். இதில் நாகேஷ் ஒரு கேன்சர் பேஷண்ட். முதலில் தனக்கு கேன்சர் இருப்பதே அவருக்கு தெரியாது, பின்பு தெரியும். நிறைய குறும்புகள் செய்வார். கடைசியில் இறந்து போவார். எல்லோருக்கும் அவர் மீது இரக்கம் வரும்படியான கேரக்டர். பாலச்சந்தர் நாடகத்தை எழுதி முடித்து அரங்கேற்றம் செய்ய ஒத்திகை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் AK வேலன் என்ற தயாரிப்பாளர் பாலச்சந்தரை அழைத்து, நீங்க எனக்கு ஒரு படம் பண்ணித்தாங்க என்றார். பாலச்சந்தருக்கு அப்போது சினிமா பற்றிய யோசனையே இல்லை. நாடகம் நடத்துவதில்தான் தீவிரமாக இருந்தார். இல்ல சார், இப்ப முடியாது, புது நாடகம் எழுதி ஒத்திகை நடந்துகிட்டு இருக்கு, அந்த வேலையே சரியா இருக்கு என்று பாலச்சந்தர் மறுத்தார். என்ன நாடகம் என கேட்டார் தயாரிப்பாளர். நீர்க்குமிழி நாடகத்தின் கதையை சொன்னார் பாலச்சந்தர். இதுவே நல்லா இருக்கே, இதையே பண்ணிருங்க, டைரக்ஷனும் நீங்க தான், இந்த நாடகத்துக்கு நீங்க யார் யார முடிவு பண்றீங்களோ அவங்களே படத்துல நடிக்கட்டும் என்றார் தயாரிப்பாளர். முதல் நாள் படப்பிடிப்பு. நாகேஷ் நடிக்கும் காட்சியை அதுவரை வசனகர்த்தாவாக மட்டுமே இருந்த பாலச்சந்தர் முதல் முறையாக இயக்கப் போகிறார். நாகேஷும் பாலச்சந்தரும் நெருங்கிய நண்பர்கள். எப்பொழுது பேசிக்கொண்டாலும் வாடா போடாதான். ஆனால் அன்று படப்பிடிப்பு தளத்தில் நாகேஷ் பாலச்சந்தரை சார் சார் என்று கூப்பிட்டு கொண்டிருந்தார். அது பாலச்சந்தருக்கு உறுத்தலாக இருந்தது. நாகேஷை தனியாக அழைத்து போய் காரணம் கேட்டார். இதோ பாரு பாலு, இதுவரை எப்படியோ, இப்ப நீ டைரக்டர், நான் உன்னை வாடா போடான்னு பழைய மாதிரி கூப்பிட்டா நல்லா இருக்காது.
மற்றவங்க உன்னை மதிக்கணும்னா நான் இப்படி தான் கூப்பிடணும். நீ சாதாரணமா என்னை பேர் சொல்லி கூப்பிடு என்றார் நாகேஷ். பாலச்சந்தர் எதுவும் பேச முடியாமல் நின்றார். நாகேஷின் பெருந்தன்மையும் நட்புக்கு அவர் கொடுக்கும் மரியாதையும் பாலச்சந்தருக்கு ஆச்சரியத்தை தந்தது. திரைப்படங்கள் மூலம் நம்மை சிரிக்க வைத்தார், அதே நேரம் நம்மை சிந்திக்கவும் வைத்தார். 1964ஆம் ஆண்டு வெளிவந்த படம் சர்வசுந்தரம். அந்த திரைப்படத்திலே ஒரு காட்சி, அவருக்கு ஒரு பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவிலே அவர் பேசுவார், நாம் எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியம் என்று கூறுவார். என்னுடைய மனதை தொட்ட வரி என்று சொல்லலாம். ஒருமுறை நான் அவருடைய மகன் திருவாளர் ஆனந்த பாபுவுடன் சென்னையிலிருந்து கோவைக்கு ரயிலே பயணித்து வந்தேன். அப்பொழுது அவர் தன்னுடைய தந்தையை பற்றி மிக அழகாக அருமையான சில வார்த்தைகளை கூறினார். அவர் பட்ட வேதனைகள், அவர் நடந்த நேர்மையான விதம், அவரிடம் உள்ள ஏராளமான இரக்க குணங்களை பற்றி வெகு நேரம் என்னிடம் பேசிக்கொண்டே வந்தார். இரக்க குணம் கொண்டவர், இறந்தும் வாழ்கின்றார். 40 ஆண்டு காலமாக 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து வந்தார். காதலனாக, தந்தையாக, மகனாக, ஏன் வில்லனாக, தாத்தாவாக நடித்து வந்தார். அந்த சர்வசுந்தரம் திரைப்படத்திலே ஒரு காட்சி, நண்பர் முத்துராமன் அவர்கள் நடிகர் நாகேஷை இயக்குநர்களிடம் திரைப்பட வாய்ப்புகளை கேட்டு அழைத்து வருவார். அப்பொழுது அந்த இயக்குநர்கள் அவரிடம் நடந்து காட்டச் சொல்வார்கள். பலவிதமான நடைகளை நடந்து வருவார். அற்புதமாக இருக்கும், மிக தத்ரூபமாக எடுக்கப்பட்டிருக்க காட்சி அது. அப்படிப்பட்ட நடிகர் நம்முடைய மனங்களிலே இன்றும் நம்மை சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவரை போன்ற நடிகர்கள் கிடைப்பது மிக மிக அரிது. நீர்க்குமிழி படத்தில் நாகேஷின் நகைச்சுவை நடிப்பும், தனக்கு கேன்சர் நோய் இருப்பது தெரிந்ததும் உடைந்து போய் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதும் ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்று படத்தை வெற்றி பெற வைத்தது. நீர்க்குமிழி படத்தின் மூலம் இயக்குனரான பிறகும் பாலச்சந்தர் நாடகம் நடத்துவதில்தான் ஆர்வமாக இருந்தார். நாணல் என்ற புதிய நாடகத்தை உருவாக்கினார். இதில் நாகேஷும் சவுகார் ஜானகியும் நடித்தனர். இதுவும் பின்னாளில் திரைப்படமானது. நாகேஷின் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பை தந்த படங்களில் ஒன்று யாருக்காக அழுதான். வார இதழ் ஒன்றில் எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதிய கருணை உள்ளம் என்ற சிறுகதையே படத்தின் கதை. முழுக்க முழுக்க ஒரு தங்கும் விடுதியில் நடக்கும் கதை. அந்த விடுதியில் வேலை செய்யும் அப்பாவி தொழிலாளி ஜோசப்பாக நாகேஷ் நடித்திருந்தார். படம் முழுவதும் அவருக்கு வசனமே கிடையாது. அந்த விடுதியில் வந்து தங்கும் ஒருவரது மணிப்பர்ஸ் காணாமல் போய்விடும். அதை ஜோசப் தான் எடுத்திருக்க வேண்டும் என சந்தேகப்பட்டு அடித்து துன்புறுத்துவார்கள். கடைசியில் பர்ஸை எடுத்தது ஜோசப் இல்லை என்பது தெரிய வரும். படம் முழுவதும் ஒரு வார்த்தை கூட பேசாது மௌனமாக இருக்கும் ஜோசப் கடைசியில் தான் நிரபராதி என நிரூபணம் ஆனதும் வாய்விட்டு கதறி அழுவார். அத்துடன் படம் முடியும். நாகேஷின் நடிப்பும் ஜெயகாந்தன் வசனமும் சிறப்பாக இருந்தும் படம் வெற்றி பெறவில்லை. டைரக்டர் ஏபி நாகராஜன் ஒரு நாள் திடீரென நாகேஷை அழைத்து, உங்களுக்கு என் படத்தில் 1.5 நாள் வேலை இருக்கு, வரீங்களா என்றார். நாகேஷுக்கு ஏபி நாகராஜன் மீது மரியாதை உண்டு. அதனால் சம்மதித்தார். அந்த படம்தான் திருவிளையாடல். ஏபி நாகராஜன் நாகேஷை தருமி வேடத்தில் நடிக்க அழைக்க, ஸ்டுடியோவில் தருமி கேரக்டருக்கு ஏற்றபடி மேக்கப் போட்டு தயாராக இருந்தார் நாகேஷ். சிவனாக நடிக்கும் சிவாஜிக்கு இன்னும் மேக்கப் முடியவில்லை. நாகேஷ் மிகவும் பிஸியாக இருந்த காலகட்டம் அது. ஒரு நாளில் 8 மணி நேர கால்ஷீட்டை ஒரே கம்பெனிக்கு தராமல் 2 மணி நேரம், 3 மணி நேரம் என பிரித்து ஒன்றுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு தருவார். ஏபி நாகராஜன் தருமி வேடத்தில் இருந்த நாகேஷிடம் காட்சியை விளக்கிவிட்டு வசனங்களையும் படித்து காட்டினார். கடைசியாக, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் எழுதியிருக்கிறத குறைக்க வேணாம், இதுக்கு மேல உன் இஷ்டப்படி காட்சியை எப்படி வேணும்னாலும் இம்ப்ரூவ் பண்ணிக்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். சிவாஜி வர லேட்டாகும் என்பதை உறுதி செய்து கொண்ட நாகேஷ் ஏபி நாகராஜனிடம், சிவாஜி வர லேட்டாகும் போல் இருக்கு,
நான் இங்கே முடிச்சுட்டு இன்னொரு ஷூட்டிங் வர போகணும். அதனால சிவாஜி வர்ற வரை என்னை வச்சு சோலோ ஷாட்ஸ் எடுக்கலாமா என்றார். ஏபி நாகராஜன் சம்மதிக்க, ரிஹர்சல் வேண்டாம், நேரா டேக் போயிடலாம் என்றார் நாகேஷ். நாகேஷ் மீது அன்பும் அவரது திறமை மேல் நம்பிக்கையும் வைத்திருந்த ஏபி நாகராஜன் அதற்கும் சரி என்றார். அந்த சமயத்தில் செட்டில் இருந்தவர்கள் தங்களுக்குள், சிவாஜி இப்ப வந்துருவார், இல்ல வரமாட்டார், லேட்டாகும் என்று பேசிக்கொள்வது நாகேஷ் காதில் விழுந்தது. அதையே துவக்கமாக எடுத்துக்கொண்ட நாகேஷ் டைரக்டர் ஆக்ஷன் சொன்னதும், வரமாட்டான், அவன் வரமாட்டான், நிச்சயம் வரமாட்டான், எனக்கு நல்லா தெரியும் என வசனம் பேசியபடி உள்ளே நுழைந்த நாகேஷ் மண்டபத்தின் கடைசி வரை புலம்பியபடியே நடந்து போய் அங்கிருந்த படிக்கட்டில் உட்கார்ந்து தொடர்ந்து புலம்ப ஆரம்பித்தார். மொத்தமும் ஒரே ஷாட்டில் எடுத்து முடிக்கப்பட்டது. பிரமாதம், ரொம்ப பிரமாதம் என்று பாராட்டினார் ஏபி நாகராஜன். அதன் பின் சிவாஜி வந்ததும் இருவரும் சேர்ந்து வசனம் பேசும் ஷாட்கள் எடுக்கப்பட்டது. இந்த காட்சிக்கு டப்பிங் பேச வேண்டிய கட்டம். டப்பிங் தியேட்டருக்கு சிவாஜி வந்தார். எல்லோரும் தன்னுடைய நடிப்பை பாராட்டியது நாகேஷுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும், காட்சிகளை பார்த்துவிட்டு சிவாஜி என்ன சொல்ல போகிறார் என்பதை எதிர்பார்த்து நாகேஷும் மற்றவர்களும் காத்திருந்தனர். நாகேஷ் மிகுந்த டென்ஷனோடு உட்கார்ந்திருந்தார். திரையில் காட்சி ஓடியது. காட்சி முடிந்ததும் ஏபி நாகராஜனை அழைத்த சிவாஜி இன்னொரு முறை அந்த காட்சியை திரையிட சொன்னார். அதை கேட்ட நாகேஷுக்கு, சிவாஜிக்கு அந்த காட்சி பிடிக்கவில்லை, அதை தூக்கிவிடும்படி சொல்ல போகிறார், தன்னுடைய உழைப்பு முழுவதும் வீணா போயிருமோ என நாகேஷ் முகத்தில் சோகம் பரவியது. காட்சி திரையில் ஓடி முடிந்ததும் ஏபி நாகராஜன் சிவாஜி அருகே போனார். சிவாஜி என்ன சொல்ல போகிறாரோ என நாகேஷின் நெஞ்சு படபடத்தது. இந்த மாதிரி ஒரு நடிப்பை நான் பார்த்ததில்ல. நாகேஷின் நடிப்பு பிரமாதம். தயவு செய்து இந்த காட்சியில ஒரு அடி கூட கட் பண்ணிடாதீங்க. இந்த சீனை பார்க்குறவங்க எல்லோரும் பாராட்டுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் பொறுப்பில்லாத பைய, டப்பிங் ஒழுங்கா பேச மாட்டான். அவனை கரெக்டா டப்பிங் பேச வைங்க. ஒழுங்கா பேசுற வரைக்கும் அவனை வெளியே விடாதீங்க என்று சிவாஜி சொல்லி முடித்ததும் நடிகர் திலகமே தனது நடிப்பை பாராட்டியது நாகேஷுக்கு அத்தனை மகிழ்ச்சி. அவரோட டைலாக்ல இருந்தே சொல்லலாம். நடிப்புக்கு நாகேஷ், நகைச்சுவைக்கு நாகேஷ், நடனத்துக்கு நாகேஷ். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சது அவரோட நடனம். முத்துக்கூலிக்க வாரீகளா, மூச்சை அடைக்க வாரீகளா, மலரென்று முகம் ஒன்று சிரிக்கட்டும், மலரென்று கருவண்டு பறக்கட்டும். இது நம்ம எல்லாருக்கும் பிடித்த பாடல். இதுல அவர் ஆடும் பொழுது அந்த கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி குழைவதும், தரையில சறுக்குவதும், ஊர்வதும், இதெல்லாம் ஒரு ஸ்பிரிங் மனிதரால தான் பண்ண முடியும். ஒரு எலும்பில்லாத மனிதர் போல ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்ஸை கூட இஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாரு. இதை யாராலையும் மறக்க முடியாது. அவர் நடிப்புல மட்டும் இல்ல, நல்ல நகைச்சுவை, அப்புறம் குணச்சித்திரம், இதுல எல்லாத்திலையும் இணையில்லாத நடிகர், தனக்குன்னு ஒரு இலக்கணம் வகுத்தவர். ஒரு நடனம் கத்துக்காத ஒருத்தர் அந்த தனக்குன்னு ஒரு பாணியை வகுத்து அதில் நடனத்துல ரொம்ப சிறந்து விளங்கி இருக்கான்றது ரொம்ப பெரிய விஷயம். நடிகர் நாகேஷை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். அவர் காதலிக்க நேரமில்லை படத்துல பண்ணின விஷயங்கள், அது இந்த படம் நீண்ட நெடிய வருடங்கள் ஆனா கூட அதனுடைய காமெடி எல்லாருமே சொன்னா சிரிக்கிற மாதிரியே இருக்கும். பயங்கரமான சிரிப்பா இருக்கும். ஒரு இயக்குனர் ஆகணுங்கிறது அவருடைய நோக்கம். அந்த இயக்குனர் ஆகிறதுக்கு ஒரு கதாநாயகியை செலக்ட் பண்ணுவார். அந்த கதாநாயகியை செலக்ட் பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா, அதுக்காக மெனக்கெட்டு கேமராவை கையில வச்சுக்கிட்டு அப்படியே பம்பரமா சுத்துவாரு. நீ இப்படி நடிக்கணும், அப்படி நடிக்கணும், அப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா மிக பயங்கரமான ஒரு நகைச்சுவையா இருக்கும். அதுல குறிப்பா சொல்லுவாரு, நடிகர்னா நடிப்புக்காக உயிரியா கொடுக்கணும், கலைன்னா அந்த கலைக்காக உயிரியா கொடுக்கக்கூடிய ஒரு நபரை தான் நான் தொலைவிட்டு இருக்கேன், அது நீயா இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சர்ச்சு மேடத்துக்கிட்ட நாகேஷ் சொல்லுவாரு. அது மிகப்பெரிய காமெடி. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பாலையா கிட்ட, அப்பா நான் படம் பண்ண போறேன்னு, இவன் ஒருத்தர் வேலைக்காகாதவனா இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கிறானே அப்படின்ட்டு, சரி சொல்லுடா அப்படின்பாரு. இப்போ கதை சொல்றேன் அப்படின் போது கதையை சொல்றதுக்காக உட்கார வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு தன் முகத்துல அத்தனை பாவனையும் காமிப்பார். முகத்துல ஒரு நொடியில இவ்வளவுதான் அப்படிங்கிற இல்லாம முக அசைவுகள் ரொம்ப அதிகமா காமிப்பாரு. அதை காமிக்கும் போது பாலையா ஒரு கட்டத்துல நடிகை புழுங்கி வேத்து போய்
சிரிக்கிற விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாகேஷுடைய தன்மையை தன்னுடைய நடிப்பினுடைய உச்சத்தையே கொண்டு போய் காமிப்பாரு. அது வந்து மிக பிரமாதமா இருக்கும். சிவாஜி மாபெரும் நடிகர் மட்டுமல்ல, அற்புதமான ரசிகர் என்பதும் நாகேஷுக்கு புரிந்தது. திருவிளையாடல் தமிழ்நாட்டையே அதிர வைத்தது. நாகேஷ் தருமையாக நடித்த காட்சி தியேட்டர்களில் கைத்தட்டலை அள்ளியது. இன்று வரை நாகேஷின் அடையாளமாக இருப்பதில் ஒன்றாக அந்த காட்சி இடம் பிடித்து கொண்டது. கோவில் திருவிழாக்களில் வெகுகாலம் ஒலித்து ஓய்ந்து விட்டாலும் மக்களின் இதயங்களில் இன்னும் அது ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. திருவிளையாடல் படத்தில் மட்டுமல்ல, ஷூட்டிங்கின் போது நாகேஷ் செய்த குறும்பு விளையாடல்களும் நிறைய இருக்கிறது. நாகேஷ் பிஸியாக நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எல்லாம் தயாராக இருந்தும் இவர் வராததால் ஷூட்டிங் தாமதமாவது பலரையும் எரிச்சலூட்டும். அதனால் அவர்கள் கவனத்தை திசை திருப்ப பல வேளைகளை செய்வார் நாகேஷ். படத்தின் ஆர்ட் டைரக்டர்களை நண்பர்களாக்கிக் கொள்வார். அவர்களிடம் தனது கால்ஷீட் பிரச்சனையை ரகசியமாக சொல்லி படப்பிடிப்பிற்கு செட் ரெடியாவதை ஓரிரு நாட்கள் தாமதப்படுத்த சொல்வார். அவர்களும் நாகேஷின் நிலைமையை புரிந்து கொண்டு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, பெயிண்ட் இன்னும் காயல, 2-3 நாள்ல ரெடியாயிரும் என்று சொல்லி நாகேஷுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். அடுத்த கட்டமாக செட்டில் உள்ள லைட்மேன், எலக்ட்ரீஷியன் வேலைகளுக்கு பொறுப்பான மேஸ்திரியை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வார். ஒரு ஷூட்டிங்கில் நாகேஷ் நடித்து கொண்டிருக்கும் போது இன்னொரு ஷூட்டிங்கிலிருந்து 1 மணி நேரம் போதும், எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க என நாகேஷுக்கு அழைப்பு வரும். சரியாக அந்த நேரத்தில் செட்டில் மின்சாரம் இல்லாது போய்விடும். உடனே நாகேஷ் இன்னொரு ஷூட்டிங் போய் வேலையை முடித்துவிட்டு திரும்பி வந்து விடுவார். அவர் வந்ததும் மின்சாரமும் வந்துவிடும். கே. பாலச்சந்தர் நாடகங்கள் எழுதி நடத்தியதோடு சில படங்களுக்கு வசனம் எழுதி நீர்க்குமிழி படத்தின் மூலம் திரைப்பட இயக்குனராகவும் ஆன பின்பும் பெரிதாக வாய்ப்புகள் எதுவும் அவருக்கு வரவில்லை. நாடகத்தையும் சினிமாவையும் நம்பி ஏஜிஎஸ் ஆபீஸில் அவர் பார்த்து கொண்டிருந்த வேலைக்கு போகாமல் நீண்டகால விடுமுறையில் அவர் இருந்ததால் அந்த வருமானமும் இல்லை. அடுத்து என்ன செய்வது என்று குழம்பிய பாலச்சந்தர் நண்பன் நாகேஷிடம் தன்னுடைய பயத்தை பகிர்ந்து கொண்டார். உடனே நாகேஷ் மேஜர் சந்திரகாந்த் நாடகத்தை படமா எடுக்கலாம் என்று யோசனை சொன்னதோடு, நாடகத்தில் வருகிற கொலைகாரன் வேஷத்தை படத்துல நான் பண்றேன், மெய்யப்ப செட்டியாரை பார்த்து பேசுறேன், ஏவிஎம் எடுத்தா நல்லா இருக்கும், என்ன சொல்றாருன்னு பாப்போம் என்ற நாகேஷ் உடனே மெய்யப்ப செட்டியாரை சந்தித்து விஷயத்தை சொன்னார். அடுத்து கே. பாலச்சந்தர் ஏவிஎம் சென்று மெய்யப்ப செட்டியாரை சந்தித்து தனது நிலைமையை விளக்கினார். நீங்க நிச்சயம் ஒரு பெரிய இயக்குனரா வருவீங்க என நம்பிக்கை ஊட்டியதோடு மேஜர் சந்திரகாந்த் நாடகத்தை படமாக தயாரிப்பதாக உறுதியளித்தார். நாகேஷின் சொந்த வாழ்க்கைக்கும் சினிமாவில் அவர் நடித்த சில காட்சிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. அவரது தாய் இறந்தபோது அருகில் செல்ல முடியாமல் தொலைவில் நின்று அழுகையோடு பார்த்ததை தனது சர்வ சுந்தரம் படத்தில் தனது தாய் இறக்கும்போது அருகில் இல்லாததை உணர்ச்சிபூர்வ நடிப்பால் வெளிப்படுத்தியிருப்பார். அதே படத்தில் அவர் விருது வாங்கும் காட்சியில் அவரது அம்மா கூட்டத்தில் ஒருவராய் நின்று பார்ப்பது போல் ஒரு காட்சி வரும். அதுவும் அவரது நிஜ வாழ்வில் நடந்ததுதான். நாகேஷின் நடிப்பில் பலரையும் ரசிக்க வைத்த ஒரே விஷயம் இவரது முகபாவனைகளும் தனித்துவமான உடல் அசைவுகளும் தான். கால்களை அசைத்து அந்நாளில் இவர் ஆடிய நடனம் இன்று வரை யாராலும் ஆட முடியாத புதுவகை நடனம். வசனத்தை விட முகபாவனைகளுக்கே முன்னுரிமை தந்தவர் நாகேஷ். காமெடியில் டைமிங் சென்ஸ் என்பது மிக முக்கியம். இது அவருடைய நகைச்சுவை காட்சிகள் அனைத்திலும் இருப்பதை நாம் உணரலாம். பட்டணத்தில் பூதம் படத்தில் ஒரு காட்சியில் ரமா பிரபா நாகேஷிடம், என்னோட மாமா ஆசையா ஒரு நாய் வளர்த்தாரு, அதுக்கு சீசர்னு பேரு கூட வச்சிருந்தாரு என்றதும் உடனே நாகேஷ், பேரு வச்சா உன் மாமன் அதுக்கு ஒழுங்கா சோறு வச்சானா என்பார். அப்போது தியேட்டரில் கைத்தட்டலும் சிரிப்பு சப்தமும் காதை கிழிக்கும். சண்டை காட்சிகளில் ரிஸ்க் எடுக்கும் ஹீரோ போல் நகைச்சுவை காட்சிகளில் மேலிருந்து கீழே குதிப்பது, மாடிப்படிகளில் உருண்டு வருவது என திடீரென இவர் செய்வது ரசிகர்களை சிரிக்க வைக்கும். ஆனால் கூட நடிக்கும் நடிகர்களை அதிர வைக்கும். நகைச்சுவை காட்சிகளில் அதிகம் நடித்திருந்தாலும் இவரை காமெடி நடிகர் என்ற முத்திரை குத்தி அத்தனை எளிதாய் கடந்து போய்விட முடியாது. ஒரு தலை சிறந்த கதாநாயகனுக்குரிய அத்தனை தகுதிகளையும் தனது நடிப்பால் பெற்றவர் நாகேஷ்.
இவரை பற்றி சொல்ல இன்னும் ஏராளமாய் இருக்கிறது. அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.